அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2026 கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் தவிர்த்து அதிரடி காட்டி வெற்றி பெறும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பயம் தவிர்த்து அதிரடி காட்டி வெற்றி பெறும் மாதம். இப்போ அதிரடி காட்டணும்னு வந்திருக்கு, பயத்தை தவிர்க்கணும். பொதுவிலேயே புதன் கொஞ்சம் பயம் உள்ள கோள், பயந்தாங்களே தான். மிதுனமும் சரி கன்னியும் சரி. நீங்கள் காரியக்கார ஆளுங்க, காரியத்தில் கண்ணா இருப்பீங்க. அதனால அதிரடி காட்டி வெற்றி பெறுகிற நேரமா இருக்கு. ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆகாத கோள் 3-8 குடையவன், உங்க லக்னம் ராசிக்கு அப்படியே ஆகாதவன், டோட்டலா கெட்டவன், அவன் வலுக்குறான். அதுவும் புத்தியில 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். அப்ப இனம் புரியாத தைரியமும் பயமும் ஒரு குழப்பும். எதா இருந்தாலும் பார்த்துடலாம், பிரட்டிடலாம், உருட்டிடலாம், வெட்டிடலாம், சாச்சிடலாம், இப்படி இல்லாமல் தோணும். அதே டயத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் இருக்கும். ரெண்டும். ஏன்னா 3ன்னா முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானாதிபதி 3 ஸ்தானம். அதுக்கு அதிபதியாக உள்ள செவ்வாய் உச்சமாகிறார். அதே டயத்தில் 8ன்னாக ஆயுள் அண்டு விபத்து, எதிர்பாராதவை நடக்கிறது, மறைமுகமான விஷயங்கள் நடக்கிறது, இப்படிலாம். அப்போ அது பயத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அந்த 8ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப பயம் வரும். ஸோ அதனால தான் பயம் தவிர்த்துங்கிற. இந்த செவ்வாயும் 23/2/2026 வரைக்கும் தான் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 6ஆம் இடம் போகிறது சிறப்பு, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் 3ஆம் இடத்ததிபதி 6ல் போய் மறைகிறப்ப முயற்சிகளில் தொய்வு வரும், தைரியம் தன்னம்பிக்கை இழக்கும். அதனால தான் பயம் தவிர்த்து அதிரடி காட்டணும்ட்டேன். அப்போதான் 8ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப விபரீத ராஜயோகமாக அது கொடுப்பார் செவ்வாய். சூப்பரா 6ஆம் இடம் அண்டு 7ஆம் இடம் உங்களுக்கு வலுக்குது இந்த மாதம். 6ஆம் இடத்துல 4-5 கோள்கள், குறைஞ்சபட்சம் 4 கோள்கள் வேலை பார்க்கும். அடுத்த ஃபியூ டேஸில் சுக்கிரன் இடப்பயிற்சி ஆவார். ஸோ 4 கோள்கள் 6ஆம் இடத்துக்கு வேலை பார்க்கறதால காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இப்போ தேவையில்லாத பயம் வந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு தேவையில்லாமல் விரயமாயிடுமோ, கெட்ட பேர் வந்துருமோலாம் பயப்படாம களத்தில் இறங்கி விளையாடக்கூடிய நேரம். ஏன்னா 6ல் யார் இருக்கா? 8ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கார். அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அவர் மட்டுமா விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறார்? 12ஆம் இடத்ததிபதியான சூரியனும் 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப அதிரடி தான், அதிரடி வெற்றி, பெரிய மனுஷத்தனம், பெரிய பவர் கிடைக்கும். பெரிய ஆட்களும் மயங்குவார்கள், பயப்படுவார்கள். ஸோ இதோட இந்த ராகுவும் சனி பகவான் போன்று வேலை செய்யக்கூடிய, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடியவர் அவர் சனி பகவான். அவரை போல வேலை செய்யக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறப்ப அதிரடி காட்டலன்னா நீங்கள் எப்போ அதிரடி காட்ட முடியும்? அதனால இறங்கி வேலை செய்யணும். எந்த வேலையா இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு இறங்கி வேலை செய்கிறப்ப பிச்சு உதறும். இருந்தாலும் 2-9 குடையவன் 6ல் இருக்கிறப்ப பூர்வ பாக்கியம் கொஞ்சம் கெடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அதுவும் 2-3-2026 வரைக்கும் தான் அந்த 9ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிற மாதிரி. 2ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதற்கேற்றபடி ப்ராப்பராக மெடிடேட் பண்ண மாட்டீங்க. இந்த ஆன்ம சாதனையில், இல்லை பக்தி மார்க்கத்தில், இந்த ஆன்மா இதில் அதில் தான் சிக்கல். ப்ராப்பராக மெடிடேட் பண்ணாமல் சிக்கல் பண்ணுவீங்க. அதனால கம்பல்சரியாக மெடிடேஷனை பண்ணிக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் பொதுவில் பயந்தாங்குழின்னு இருக்கேன், 6ல் அவ்வளவு கோள்கள் இருக்கிறப்ப அதிரடி காட்டணும். ஏன்னா எந்த தசாபுத்தி, உங்கள் ஜாதக வலிமை இதெல்லாம் பொறுத்து அந்த பகையை நினைச்சு பயந்துட்டீங்கன்னா வம்பு.
அதனால தான் பயம் தவிர்த்து அதிரடி காட்டி வெற்றி பெறும் மாதம்னு. 2, 3க்கு அப்புறம் அந்த சுக்கிரன் உச்சமாகிறார். அது மிகவும் சிறப்பு. நேம், ஃபேம் உங்களுக்கு பக்காவா கிடைக்கும். பேரு புகழோட தனம் கிடைக்கும். அதுவும் 7ல உச்சமாகிறப்ப எக்ஸலண்ட். இருந்தாலும் 5 கூடையவன் 7ல இருக்கிறது, சுக்கிரனோடு இணைந்திருப்பது, எதிர்பாலினர் வகையில ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத சபலம் பிரச்சனைகள்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சமாகி உங்க லக்னம் ராசியே பார்க்கறதால ஒரு அழகு, கவர்ச்சி உங்கள்ட்ட வரும். யாரா இருந்தாலும் மயங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும். அந்த 5 கூடையவன் 7ல இருக்கிறப்ப உங்களுக்கு மனசும் சபலமா இருக்கும். 7, 5 லிங்க் ஆனா வயசு பசங்க லவ் பண்ணுவாங்க. லவ் பண்றது தப்பு இல்ல. வயசு பசங்க லவ் பண்ணாம அப்புறம் யார் சார் லவ் பண்ண போறா? அவன் பண்ணட்டுமே அப்படிம்பீங்க. அது சனியோட சேர்ந்து அந்த சுக்கிரன் இருக்கிறதால வயது வித்தியாசம் தெரியாம லவ் பண்றது. தன்னை விட வயசுல பெரிய ஆளு, ஒரு ஆண் 5, 6 வயசு பெரிய ஆள, பெரிய பொண்ண லவ் பண்ணா என்ன ஆகும்? அது மாரி பெரிய வயசு அதிகம் உள்ள பெண், தன்னை விட 5, 6 வயசு கம்மியான பையன லவ் பண்ணா என்ன ஆகும்? அந்த மாரி வித்தியாசமாக சில இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒண்டி கவனம் தேவை. இல்லாட்டி மரியாதை போயிடும், குடும்பம் கெட்டுரும். அண்டு குரு பகவானும் 4, 7 கூடையவன் பாதகாதிபதியாக வரக்கூடியவன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து அந்தஸ்து, மரியாதையை குறைப்பது, வேலை தொழில் ரீதியாக சில பாதிப்பை கொடுக்குற மாதிரி, வித்தை திறமையில் ஒரு டவுட் வர்ற மாதிரி, அது நம்மளால முடியுமா, செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த குரு வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீ இறங்கி அதிரடி காட்டினா நல்லது. ரொம்ப எந்த அளவுக்கு பாதகம் வந்துருமோன்னு பயப்படுறீங்களோ அப்போ அங்கே பாதகம் வராது. ரொம்ப கேஷுவலாக லெதார்ஜிக்கா திமிரா செஞ்சீங்கன்னாங்க அங்கே பாதகம் பிரச்சனை வரும். மற்றவங்களால சில கண்டங்களும் வரும். கவனம் தேவை. இப்போ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பெரிய அளவுக்கு அதிரடி காட்டி வெற்றி பெறப்ப அப்பா எனக்கு திருப்தி, முக்தி, லைஃப் சூப்பர், ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு, கடவுளுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த கேது அப்படி ஒரு திருப்தியை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுத்தார். நம்மளுக்கு ஒரு ஒரு லைஃப், நம்ம வழி பிறந்துருச்சு, என் வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இளையவர்களுக்கு, முதியவர்களுக்கு என்னுடைய கடமை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு, கடவுளுக்கு நன்றி, ஜாலியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரியே இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பு பண்ண முடியும். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த 4 கோள்கள் மினிமம் இருக்கிறது சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ 6, 7 அதுலேயே டோட்டலாக 7 கோள்கள் வந்துடுது. இதில் 4, அதில் 2, 5, 2, 7 அப்படின்னு வந்துடுது. ஃபஸ்ட்டு ஒரு 5 வரும், அடுத்தது திரும்ப 4, 3 மாறும் இப்படி. ஸோ 6, 7 அந்த கோள்களை வலுக்குது. ஏன்னா சந்திரன் மாறிட்டு இருப்பார். அதனால குறைஞ்சபட்சம் 4 கோள்கள் 6ஆம் இடத்துக்கும், இந்த மாதம் ஃபுல்லாக குறைஞ்சபட்சம் 2 கோள்கள் 7ஆம் பாவத்துக்கும் வேலை பார்க்கறதால மற்றவங்களோட இணைந்து பகை விரோதம் வராமல் ஒரு போட்டி பிரச்சனைகள் வரதான் செய்யும். சுக்கிரன் பளிச்சின்னு அழகு, கவர்ச்சியை, திறமையை கொடுக்குறப்ப, பேரு புகழ் கிடைக்கிறப்ப 4 பேர் கண்ணு வைக்க தான் பார்ப்பாங்க. அது சிக்கல் தான் வரும். இருந்தாலும் பகை விரோதம் இல்லாமல் நம்ம காரியத்தில் அது நீங்கள் செய்வீங்க. கன்னி லக்னம், கன்னி ராசி, காரியத்தில் மட்டும் குறியாக இருந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 10ல் இருக்கிற குரு பெரிய அளவுக்கு மரியாதை குறைவியோ இல்லை காரிய வெற்றிக்கு பங்கமோ பாதகமோ பண்ணாமல் இருப்பார். தொழில் வேலை ரீதியாகவும் சிக்கல் வராதபடியும் பண்ணிடுவார். அது மிகவும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். சூழல்கிட்ட அனுசரித்து போய்க்கணும். சபலத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வித்தியாசமாக வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறப்பையும் ராகு, சுக்கிரன் இருக்கு. எதிர்பாலினர் வகையில் புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியெல்லாம் சிக்கல் வரும். ராகு கூட பரவாயில்ல. பட் சனி சுக்கிரன் சேர்றது வம்பு. பர்மனண்டா ராகு சுக்கிரன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, தப்பிச்சிட்டோம், ஏதோ ஜாலி முடிஞ்சிச்சு, இந்தாண்ட வந்துட்டோம் அப்படின்னு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே 7ல் இருக்கிற 7ல் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை 5 கூடையும் சிறப்பு மனதளவில் பாதிப்பு. அதுவும் வித்தியாசமான முறையற்ற அதாவது சமூக கட்டமைக்கு ஒத்து வராத அளவில் முரண்பாடுகள், சபலங்கள் வந்துச்சுன்னா வம்பு இல்லை. அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒன்றும் நடக்காது, பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைப்பீங்க, சிக்கலாக மாறிடும். இது ரொம்ப பிரச்சனைன்னு நினைப்பீங்க, ஆனால் பிரச்சனையே ஆகாது.
அதுக்காக நீங்க தவறு செஞ்சா என்னைக்கு இருந்தாலும், ஏதோ பூர்வ புண்ணியம், பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். ஏன்னா, சனி 5 குடையவன், சுக்கிரன் 9 குடையவன். சேர்ந்து 7ல இருக்கிறப்ப, ஏதாவது தவறு நடந்தா கூட அதுலேருந்து தப்பிக்க வைப்பார். பூர்வ பாக்கியமும், பூர்வ புண்ணியமும் உங்கள காப்பாத்தும். இருந்தாலும் வெளியில தான் நீங்க தப்பிச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள மனசாட்சி உறுத்த தான் செய்யும். அது மனசுக்கு ஐயோ! இது மாரி பண்ணிட்டோமேன்னு அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்லயே லைஃப்ல வாழ்ற மாரி இருக்கும். கொஞ்சம் அத ஜாக்கிரதையா இருக்கணும். முறையற்ற வகையில புகழுக்கு, மரியாதைக்கு, பேருக்கு, குடும்பத்திற்கு சிக்கல் வராதபடி செயல்களை செய்ய வேண்டும். சிக்கல் வர்ற மாரி ஒரு டவுட் இருந்தாலே அந்த பக்கம் போக்கூடாது. அது அந்த இது தேவையில்லாத பிரச்சனைய ஏற்படுத்தும். நல்ல விஷயமா அது தவிர்த்து அதிரடி காட்ட சொல்லிட்டேன். இந்த மாரி கெட்ட விஷயத்திலயும் அதிரடி காட்டுனீங்கன்னா, முறையற்ற வகையில, சபலத்தில, எதிர்பாலினர் வகையில, இல்ல அது மாரிலாம் வேலை பார்த்தீங்கன்னா, வம்புல்ல. முறையற்ற வகையில, அநியாயத்துக்கு லாபம் வச்சுக்கிறது, அப்படி இப்படிலாம் பண்ணா அது கொஞ்சம் அது சிக்கல் தான், ஆபத்து தான். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மெடிடேட் பண்ணாலே மனசு சமநிலையில இருக்கும். பெருசா நீங்க கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. முறையற்ற வகையா விலகிருவீங்க. சரியில்லாததா உங்கள அறியாம நவுத்திருவீங்க. ஏன்னா, இந்த கடவுள் பக்தி அந்த ஒரு இது இருக்கிறப்ப, நம்மள்ட்ட உள்ள கெட்டது போயிடும். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பயப்படவே பயப்படாதீங்க. மனசுக்கு சரின்னு பட்டுச்சா களத்துல இறங்குங்க. உங்க மனசு கரெக்ட்டா சொல்லும். ஏன்னா, உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது தான் லூசு அப்படிம்பேன். உள்ள இருக்கிறது சூப்பர் பவர். ஏன்னா, வெளியில இருக்கிறது இந்த கர்ம வாசனையோட வந்திருக்கு. நல்லது கெட்டத அனுபவிக்க. அதுக்கு ரைட்டு தப்பெல்லாம் தெரியாது. அந்த வாசனைய தீர்த்துக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யும். பட் உள்ள இருக்கிறது அந்த ஆன்மா பியூரானது. அது கரெக்ட்டா உங்கள வழி நடத்தும். அதனால உள்ளுக்குள்ள அது வேண்டாம். இது முறையற்றதா இருக்கே, சரியில்லாதது போல இருக்கேன்னு லைட்டா தோணுனாலே அந்த காரியத்த செய்யக்கூடாது. இது மனசுக்கு சரின்னு பட்டுச்சா அதிரடி காட்டுங்க. கலக்கல் விடுங்க. பயப்படவே பயப்படாதீங்க. வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா பூர்வ புண்ணியம், பூர்வ பாக்கியம் எக்ஸலென்ட்டா வேலை பார்க்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குடந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.